எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்குமா. இவங்களெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிள்ளையாரோட பழகியவர்கள் யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு எனக்கு பதில் தெரியாது. ஆனால் முழு முதற் கடவுள் அப்படின்னு நாம் ஏற்றுக்கிட்டு நாம் நம்புகிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் ராமானுஜர். அவரை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னாக்க, எல்லாரும் சமம் தானே, இறைவன் படைத்தவர்கள் தானே, அவங்கள ஏன் நீங்கள் பிரித்து வைக்கிறீங்க, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் ஆலய பிரவேசம் பண்ணார். ஸோ அப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னாக்க, இவர் அந்த காலத்திலேயே எல்லாரும் சமம் அப்படின்னு மக்களுக்கு போதித்தவர். அடுத்தது அவர் பாபா. அவரும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. நீ எல்லாரும் நீ ஒன்று தானே, நீ எதுக்கு பிரித்து பார்க்குற அப்படின்னு. இப்போ நிறைய பேர் பாபா பக்தர்களாக இருக்காங்க. நான் எனக்கு சிவன் பிடிக்கும், பாபா பிடிக்கும், ஜீசஸ் கிரைஸ்ட் பிடிக்கும், முகமது நபி பிடிக்கும், எல்லாரையுமே பிடிக்குமா, எல்லா பெரியவர்களையும் எனக்கு பிடிக்கும். எல்லோரும் அவங்க சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு நாம் இது பண்ணி போவோம். அதில் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இது இல்லை. மெயினாக இந்த ஜாதி இதுன்றதுலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைம்மா. ஜாதின்றது கற்கால மனிதர்கள் என்ன ஜாதி அதான் கிடையாது. என் பையனும் அதெல்லாம் நம்ப மாட்டார், என் பொண்ணும் அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அந்த மாதிரி இதுதாம்மா என்னுடைய ஆன்மீகம். எல்லோரும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்மீகம்.